நாடு எது? என் நகரம் எது? எது சாமி? உனக்கு தெரியுமா? அலை நகரமா எடிக்கு போட்டீங்களா? நகரம் நகரம்டா. நகரம் உனக்கு தெரியுமா? சொன்னா தெரியும். எல்லாம் சும்மா ஏன் சபை தக்க தொகையில கூடாகத்தில் கொடுப்பது ஆம்பளைக்கு மம்பளைக்கு சபை ராஜசாமி 9ஆக 4 வேதம் வேதம் 6 சாஸ்திரம் செலவு நிறைய இருக்குமே சாஸ்திரம் 6 சாஸ்திரம் ஒண்ணு பண்ணுவீங்களா இல்ல தனித்தனியோட அருவு கட்டோட சாஸ்திரம் நடமுடி பாபனை சொல் தவிர்க்கிறது போதும் அம்மன் பராசக்தியுடைய ஆலயத்துக்கு போதாகவே அவங்களுடைய பாதத்தை மேல வைத்துக் கொண்டாடுகிறேன் வணக்கம். அங்க போற வேகமா என்ன அடிக்கிறத பெரிய பழக்காளி நீ சின்ன பிடிச்சு போயிருக்கீங்க. சரி வாசாமி வாடா வாடா ஏடா வாடா கப்பலிடுறோம். என் பேரை சொல்லிக்கிறேன் செவகுடத்துக்கு என் பேரு என்ன பேரு? நீதி. நானும் சொல்லணும் சொல்றேன் நீதி நேர்மை நீதி நேர்மை நிரம்பர தவறாம தர்மமே நிச்சயம் தர்மமே ஆச்சாரம். இந்த தர்மத்தை தலை தாங்க மன்னன் என் பேரு யம தர்மராஜனா யம தர்மராஜனான். உங்க பேரு யம தர்ம மன்னன் யம தர்மராஜனான் யம தர்ம மன்னனுக்கு காது கேட்க மகாராஜா ஆளுமலை ரெடி வச்சாதீங்க. என் துணி வந்து பாரு அடிக்கட்டுமா வானாவா தவறாத மன்னன் யமதர்மராஜனான் மன்னனா இருந்தாலும் இவன் அழகா செல் செல்னு கொடுக்கலன்னு அம்மா அப்படி ஒண்ணு பெத்தாங்களே அம்மா அம்மாக்கு தான் சாமி உங்க மேல வாங்கலாம்
ஏன்டா கூட பேச மாட்டேங்க. தப்பா பேச மாட்டேன். எங்க அம்மா பொண்ணு தச்சுமா சாமி ஏய் அழகா பெத்தாங்களே. ஆமா நீங்க அம்மா ஓத்துல இருந்து பறக்கும்போது இப்படி வந்த சாமி. யாராவது இப்படி வருவாங்களாடா? பறக்கும்போது இப்படி வந்திருப்பீங்கம்மா. அழகா உள்ளதா சரி அழகா. டேய் அழகா அழகந்தாடா. அழகா. அழகே நீதி தவறாத மன்னனான். என் தாய் தந்தை யார் தெரியுமா? அம்மா ஓத்துல இருந்து வரும்போது இப்படி வந்தீங்க. வாய் கிழிச்சிட்டு வந்திருக்கோம். பிறந்ததுக்கு முன்னால வந்தது. பின்னால வந்ததா? இதெல்லாம் நாம புதுசா வச்சுக்கிறது. தாய் தந்தை யார் தெரியுமா? ஐயா நான் என்னது தாயாரே. என்னை 10 மாதம் முன்னொரு நாளாக என் அங்கத்தை சமுதாயத்த தாயுடைய பேரோ என் தாயோ சஜாதேவி. சாயா குடிச்சுட்டு பால்ட்டி இல்லையா? வேணும்ல செத்து போறது ஆசை இருக்குது. உனக்கு என்ன வேணும்? அம்மா சஜா டிவி, எங்க அப்பா கே டிவி. அம்மா பேரு சாயா டிவியா? சஜாதேவி. அதான் சொல்றேன் நான் என்னன்னு கேளுங்க. சாயா டிவி வந்தான பாரு அவன் எப்படி வாங்கி போறான் பாரு. அம்மா பேர் என்ன சொல்ல? நானே கேக்குறேன். நீ கேளு. மகாராஜா சையா டிவியா கலர் டிவி எடுக்கறா. சொன்னீங்க என் தாயோ சஜாதேவி. அம்மா சாயா டிவி. தெரியாது. வளைச்சு அவருக்கு வாங்க மகாராஜனா. என் தாயோ சஜாதேவி. தாயோ ஜெயா டிவி ஒப்பன் ஜே டிவி சாமி. என் தாயோ சஜாதேவி. அம்மா சஜாதேவி. சையா தேவி. என் தந்தை யார் தெரியுமா? அழகா பெத்தாங்களே உங்க அப்பா. சுப்புலாதேவி மைந்தனாக. இருக்கிறாங்களா சாமி? என் தந்தை இல்லாத இடமே இல்லடா. பயங்கரமான எந்த தெய்வத்தையுமே பார்த்திட முடியாது. தந்தைய காலை மாலை பார்க்கிறீங்க. சுக்குலா தேவி மைந்தனாக சூரிய பகவானுடைய தந்தையார். கண் கண்ட தெய்வம் நேர பாக்குற தெய்வம் அதான் சூரிய பகவான். தூக்கிட்டுக்கிறாடியா? டேய் அவரு எங்கேயுமே இருப்பாரா? இப்ப எங்க புட்டில் இருக்கிறான்
மாட்டீங்களாடா? சூரிய பகவான் வீடு வாங்கி வைக்கிறீங்க? யானை புண்டை. ஆளு புண்டைய பாரு. பண்ண மாட்டீங்களா? சூரிய பகவானுக்கும் சஜாதேவிக்கும் ஒரு தாய்க்கு ஒரு மகனாக பிறந்தான் யம தர்மராஜனான். நைட்டு தான் உன்னை பார்த்துமே உங்க அம்மா எந்திரிச்சு போய் ஐயா உட்காருங்க ஐயா விடிக்கலாம் தலையில அது என்ன நடக்குது பார்க்கணுமா இல்ல எல்லாரும் உன்னாட்டுமே போய் சாவுப்பா. அப்படி பிறந்து இருந்தாலும் நான் எப்படி சூரிய பகவானுக்கும் சயாதேவிக்கும் பிறந்து நான் யமனாக இருந்த நான் எந்த நாட்டில் இருக்கிற தெரியுமா? ஜமுனாபுரி பட்டணம். எங்க? யமுனாபுரி பட்டணம். என்ன பட்டணம்? யமுனாபுரியா? யமுனாபுரி. ஜமுனாபுரி பட்டணம். சரி சரி. நான் இருப்ப இடம் ஜமுனாபுரி பட்டணம். ஐயோ நம்ம நாட்டு என்னமோ ஒரு சவுண்ட் வருது. இருடா. குச்சி ஊட்டியா? ஜமுனாபுரி பட்டணம் இருந்தாலும் நான் ஆட்சி செய்ய இடம் எது தெரியுமா? தென்திசை. ஆண்டு வரக்கூடிய யம தர்ம மன்னன் பேரு தென்திசையாலும் யம தர்மராஜனான். நான் நீதி தவறாத மன்னன் எப்படி ஆட்சி செய்கிறேன் தெரியுமா? இமயமலை ஒரு மயிர்காலாக கட்டி எனக்கு மத்தியில் என்ன தெரியுமா? தங்க ஊஞ்சல். அடியில் என்ன தெரியுமா? எனக்கு அக்னியார் நெருப்பாரு. ஆமா. என் நீதி தவிர்த்து விட்டா என்ன செய்ய தெரியுமா? இந்த இமயமலையை சிறந்த சாய்ந்து அக்னி ஆத்திரம்